ராம 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 மன்னும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயரம் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சத்குருநாத மகாராஜுக்கு. இந்த சப்தாக நிகழ்விலே இன்றைய தினம் இத்தருணத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பகவானுக்கும் தேவர்களுக்கும் முனிபுங்கவர்களுக்கும் அத்தோடு இங்கு வந்து சிறந்த பகவானுடைய பக்தர்களாக சீரடியார்களாக பாகவதாள்களாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் நம்முடைய குருகுலத்திற்கு அதிதியாக வந்திருக்கின்ற சந்நியாசினி யோகினி அம்மாவுக்கும் எல்லோருக்கும் நமது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மூன்றாவது ஸ்கந்தத்தில் விதுரர் உத்தவரை சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். விதுரர் யார் என்று சொன்னால், விதுரர் அவர் உண்மையிலேயே யமதர்ம ராஜா, யமதர்ம ராஜாவினுடைய அம்சமாக பிறந்தவர். யமதர்ம ராஜாவுக்கு அந்த மாண்டூக்கிய முனிவர் அவர் கொடுத்த ஒரு சிறிய சாபத்தினால், அதாவது பூமியில் போய் பிறந்து வளர்ந்தால்தான் உமக்கு அதனுடைய லாப நஷ்டங்கள் தெரியும், இங்கிருந்து தண்டனை என்று சொல்லி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் சரிவராது, நான் ஒன்றுமறியாத ஒன்றுமறியாத என்னை பெரிய தண்டனை கொடுத்தீர்கள் என்று சொல்லி அந்த தண்டனையினுடைய விவரத்தை அறிந்த பிறகும் யமதர்மராஜாவை நீர் பூலோகத்தில் போய் பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதனால் விதுரர் இப்பொழுது இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அதாவது வியாச பகவானுக்கும் அந்த சந்தனு மகாராஜா அவருடைய அரண்மனையிலே சத்தியவதி இருந்து நிர்வாகம் பண்ணுகின்ற அந்த காலகட்டத்தில் பிள்ளை பேர் இல்லாத காரணத்தினால் வியாசர் மூலம் அந்த குருகுல அந்த தர்மத்தின்படி அவர்கள் இளவரசை தோற்றுவிக்கிறார்கள். அப்பொழுது வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த பணிப்பெண்ணுக்கும் வியாசருக்கும் பிறந்த ஒரு சிறந்த சத்தாத்மாதான் விதுரர். இவர் பிறந்த காலத்தில் இருந்தே அங்கு குருகுலத்திலே அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து வந்தார். இவர் பெரிய நீதிமான். யமதர்மராஜாவினுடைய அம்சம் என்றால் சும்மாவா சொல்ல வேண்டும்? பெரிய நீதிமான், அறநெறி தவறாதவர், வாழ்க்கையிலே எள்ளளவு கூட அப்பழுக்கற்றவர், அது மாதிரி பரிபாலனம் செய்யக்கூடியவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர்.
சிறந்த தொண்டர், மேலான அபிமானம் உடையவர். அவர் பல நீதிகளை எல்லாம் சொல்லுவார். துரியோதனன் மிக மோசமானவன். அவன் பிறந்த பொழுதே நாய்கள் நரிகள் ஊளையிட்டன. அவன் பிறந்த பொழுது வானிலிருந்து கொள்ளிக்கட்டைகள் கீழே விழுந்தன. வருணன் எலும்பு மலையை பொழிந்தான், இரத்த மலை பொழிந்தது. இது மாதிரி தீய சகுனங்களெல்லாம் இந்த துரியோதனன் பிறந்த காலத்தில் ஏற்பட்டது. அப்பொழுதே சாஸ்திரிமார்கள் பெரியவர்களெல்லாம் சொன்னார்கள், இவன் இந்த குலத்துக்கு நாசம் செய்யக்கூடியவன், குலத்தை கெடுக்கக்கூடியவன். இவனை சிறு பிள்ளையாக இப்பொழுதே நீங்கள் கொன்று விடலாம், இல்லை என்றால் நமக்கு நாசம்தான். விதுரரும் அப்படித்தான் அதை கருதினார், சொன்னார். அதாவது ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு ஒரு குடும்பத்தில் ஒருவன் தோன்றிவிட்டான் என்றால் அந்த குடும்பத்தினுடைய லாபத்திற்காக, மேன்மைக்காக அந்த குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு போல இருக்கிறவனை அழித்து விடலாம். ஒரு ஊருக்கு ஒரு குடும்பம் தீமை செய்து கொண்டே இருந்ததென்றால் அந்த குடும்பத்தை அழித்து விடலாம் ஊரின் நன்மைக்காக. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதேசமே இடையூறாக இருந்ததென்றால் நாட்டின் சேமத்திற்காக அழித்து விடலாம். இதுதான் தர்மம். ஆனால் துரியோதனன் கண்ணில்லாதவர் மட்டுமல்ல, அவருக்கு புறக்கண் தான் இல்லை என்று சொன்னாலும் அகக்கண்ணும் இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு ஒரு சாந்த குணம், அவருக்கு ஒரு தார்மீக சிந்தனைகள், ஒரு நியாயமான முறை, இவையெல்லாம் சமநீதி அவருக்கு இல்லை. அவர் சிறந்த அறிவாளிதான், நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டவர்தான். ஆனால் தன் பிள்ளை என்று சொல்லுகின்ற வாஞ்சையினால் அவன் துரியோதனன் செய்கின்ற எல்லா தவறுகளுக்கும் அவர் என்ன செய்திருவார், சம்மதித்து அதற்கு அங்கீகாரம் கொடுத்து விடுவார். ஆகவே தன் பிள்ளை என்ற வாஞ்சை, சில குடும்பங்களிலே இதெல்லாம் நடக்கும். வேறொருவன் செய்தால் ஊரில் உள்ள தலைவர் அது என்ன செய்ய மாட்டார், தண்டிப்பார். அந்த குற்றம் அதில் உங்கள் மகனும் உண்டு பார்த்துக்கிடுங்கன்னு யாராவது காதில் வந்து சொன்னால், சரி சரி அப்போ 500 ரூபா ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு விடுப்பாங்க. அப்படி என்றால் செங்கோல் என்ன செய்யும், பந்தத்திற்கு சாய்ந்து கொடுக்கும். இது சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய காரியங்கள் தான். அப்படி இல்லாமல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இருப்பது மிக அரிது. விதுரர் அப்படி எப்பொழுதும் நியாயத்தை சொல்லுவார், நன்மையை சொல்வார். அவருடைய கண்ணபரமாத்மாவுடைய தூது, கண்ணபரமாத்மா பாண்டவர்கள் 12 வருடம் கானகத்திலே பஞ்சை பரதேசிகளைப் போல வாழணும், நாட்டை விட்டு கானகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். 1 வருடம் அஜ்ஞாதவாதம், மறைந்து வாழுகின்ற வாழ்க்கை. அதையும் கடந்து ஓப்பலாவியம் என்று சொல்லுகின்ற விராட தேசத்தில் உள்ள ஒரு பகுதி, அதில் வந்து இருந்து கேட்டுவிட்டால் உலுக முனிவன் என்று ஒருவரை தூது விட்டார்கள். அவர் பெரிய புரோகிதர், சிறந்த அறிஞர். ஆனால் அவர் சொல்லை மதிப்பானா துரியோதனன், விரட்டி விட்டு விட்டான். வேறு கதி இல்லாமல் பாண்டவர்கள் கண்ண பரமாத்மாவை சரணடைந்தார்கள். கண்ணன் பரமாத்மா தானே ஆபத் பாந்தகன், அநாதை ரட்சகன், ஏழை பங்காளன், எளியவர் சகாயன், கருணை கடல். ஆகவே அவரிடமே இந்த முடிவை விடுவோம், அவரை அழைப்போம் என்று சொல்லி அவரை தூதாக அனுப்பினார்கள். அந்த துரியோதனன் அந்த அஸ்தினாபுரத்தினுடைய எல்லை பகுதியிலே ஏராளமானவர்கள் பகவானை வரவேற்றார்கள், அந்த கிராம அந்த ஜனங்களெல்லாம். ஆனால் சகுனியினுடைய தூண்டுதலால் துரியோதனன் கட்டளையிட்டிருந்தான், யாரும் கண்ணனை வரவேற்கக்கூடாது, அவர் அவையில் வந்தால் எழுந்திருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் அப்படி செய்தவர்களுடைய ஊரை தீக்கொளுத்தி விடுவேன் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தான். ஆயினும் அதை தவிர்த்து நிறைய மக்கள் என்ன செய்தார்கள், கண்ண பரமாத்மாவை வரவேற்றார்கள். ஒவ்வொரு வீடாக இது யாருடைய மாளிகை, இது யாருடைய மாளிகை, இது யாருடைய வீடு, இப்படி கேட்டுக்கொண்டே கண்ண பரமாத்மா வருகிறார். அப்பொழுது இது துச்சாதனன் வீடு, இது துரியோதனன் மாளிகை, இது சகுனியினுடைய இடம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள்.
இது யாருடைய வீடு என்று கேட்டார், மாளிகை என்று கேட்டார். உடனே அப்பொழுது விதுரர் அங்கு கூடவே, அவர் பெரிய பக்தர் அல்லவா, பகவான் கண்ணன் வருகிறார் என்றால் அவர் எப்படி இருப்பார், அதனால் அவரோடு அந்த தேரோடு ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். இது யாருடைய வீடு என்று சொன்ன உடனே இது நம்ம வீடு என்றார். ஓ, அஸ்தினாபுரத்தில் நமக்கும் ஒரு வீடு இருக்கிறதா, சரி அங்கே போகலாம். யார் சொந்தம் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் பக்கம்தான் அவர் இருப்பார். இது ரொம்ப பெரிய இது, நாமெல்லாம் சொந்தம் கொண்டாட வேண்டும். அவர் நமக்கு உறவு, சொந்தம், நம் கடவுள், நம்மை காப்பவர், அப்படி உறவு வைத்து சொந்தம் கொண்டாட வேண்டும். சொந்தம் கொண்டாடினவருக்கு தான் பகவான், மற்றவர்களுக்கு பகவான் இல்லை. அப்படி சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு போனார். அங்கிருந்து பிறகு அந்த காரியங்கள், தூது காரியங்கள்லாம் நடந்தது. அப்பொழுது அவர் அடுத்த நாள் சபைக்கு போகிறார். சபைக்கு போனால் அந்த துரியோதனன் அவர் சொல்லுகிற நியாயங்களை கேட்கவில்லை. அது பின்னால் வரும். அதனால் அவர் என்ன செய்து விட்டான், கடுமையாக பேசிவிட்டான். பகவான் சொன்னார், தர்மத்தின்படி நியாயங்களை சொன்னார். நீ சொன்ன நியதிப்படி பாண்டவர்கள் கானகம் சென்று அஜ்ஞாத வாசம் மறைந்து வாழ்கின்ற வாழ்க்கையும் வாழ்ந்து திரும்பி இருக்கிறார்கள். ஆகவே உன் சொல்படி நீ நடந்தா என்று சொன்னால் அவர்களுக்குரிய பகுதி நாட்டை கொடுத்து விடு. நீ உன்னுடைய சொல் தவறாமல், சொல்லிய சொல் தவறினால் என்ன, தேவர்கள் இகழ்ந்தால் என்ன, பூலோகத்தவர்கள் என்னை வெறுத்தால் என்ன, நான் இந்த இடத்தில் கொடுக்க மாட்டேன், நாட்டு கொடுக்க மாட்டேன் என்றார். அவர் இறந்து கேட்கிறார். உலக முதல்வன், அவருடைய நடிப்பை பாருங்கள். அதெல்லாம் இங்கே பகவான் அங்கே பாகவதத்தில் அழகாக சொல்ல, அவர் நடிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்கிறார், நடிக்கிறார். இறக்க வேண்டிய இடத்திலே இறக்கிறார். தாசனாக இருக்க வேண்டிய இடத்திலே தாசனாக இருக்கிறார். அக்ரூவரிடம், அக்ரூவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தது அவர் தான். கண்ண பரமாத்மா தான் கம்சனை கொன்று அவருக்கு ஆட்சி கொடுத்தார். ஆனாலும் அக்ரூவரிடம் போய் கொஞ்சம் கைகட்டி ஒரு சேவகனைப் போல தான் அரசே என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்பார். அது மாதிரி அல்லவா இங்கு துரியோதனன் கேட்டார். நாடு கொடுக்க உனக்கு மனமில்லை என்று சொன்னால், பகுதி நாடு அவர்களுக்கு உரிமைப்பட்ட அந்த நாட்டை கொடுக்க உனக்கு மனமில்லை என்று சொன்னால் 5 ஊர்களையாவது கொடு. துரியோதனன் சொல்லுகிறான், தரமாட்டேன். அவர்களுக்கு காட்டிற்கு போய் பஞ்சை பிரதேசிகளாக இருப்பவர்களுக்கு நாடு ஏது? நாடு என்பது ஆட்சி உடையவர்களுக்குத்தான், அந்த சிறப்பான நிர்வாகத்தை பண்ணுகிறவர்களுக்குத்தான் ஆட்சி. ஆகவே கொடுக்க மாட்டேன். அவனி பாதியேனும் கொடுக்க விட்டால் 5 ஊர் கொடு. அதுவும் கொடுக்க மறுப்பாயானால் துரியோதனா 5 வீடுகளையாவது கொடு கேட்டார். இல்லை, மாட்டேன் என்று சொன்னான், கொக்கரித்தான். 5 பேர்களுக்கும் இருப்பதற்காக ஒரு மாளிகையாவது கொடு. அவர்கள் இந்த அரசாட்சி வேண்டாம், நாடு வேண்டாம், ஒரு மாளிகையிலே அஸ்தினாபுரத்தில் இருந்து கொண்டு போகட்டும், கொடு. அப்படி இறந்து கேட்டான். உலகம் எல்லாவற்றையும் உந்தியால் கொடுத்த அந்த பரம்பொருள் இப்பொழுது துரியோதனன் என்று சொல்லுகின்ற கொடியவனிடம் இறந்து கேட்கிறான். நாடு கொடுக்க மறுப்பாயாயின் 5 ஊர்களையாவது கொடு. அதுவும் உனக்கு கொடுக்க மனமில்லை என்றால் 5 வீடுகள் கொடு. அதுவும் கொடுக்க மனமில்லை என்றால் ஒரு வீடு கொடு என்று கேட்டார். ஈருக்கும் இடமெனினும் இப்புவியில் யானவர்க்கு அரசு கொடேன் என்றார். ஒரு இருக்கக்கூடிய இடம் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், சத்தியம் செய்து கொடு. அப்படி என்றால் போர் என்று சத்தியம் செய்து கொடு என்றான். ஒரு இடையன் கையிலா நான் சத்தியம் செய்து கொடுப்பது? என்ன ஆணவம் பாருங்கள், ஆணவத்தினுடைய உச்சம் இல்லையா? அன்று அந்த இரணியன் பக்கத்தில் இருந்த தூணில் அடித்தான். இவன் அங்கு பக்கத்திலே இவர் இந்த பகவானுடைய கையிலே அடிப்பது தவறு என்று சொல்லி அப்படி சத்தியம் செய்து கொடுத்தான். போர் என்று முடிவாகிவிட்டு வந்தார். உடனே இந்த துரியோதனன் விதுரரை பார்த்து, நீ அந்த நியாயம் சொல்வது உனக்கு தகுதியா? நீ யார்? கோபத்திலே கண்ணபரமாத்மா வந்து விட்டார் அல்லவா? இந்த திருதராஷ்டிரனுக்கு தெரியும் விதுரர், அது மாதிரி பீஷ்மர், அது மாதிரி அங்கிருக்கின்ற பெரியவர்கள் துரோணாச்சாரியார், இவர்களெல்லாம் இவன் நாடு கொடுக்க மறுப்பது தவறு என்பதை உள் உணர்ந்தவர்கள். ஆனால் சபையிலே என்ன, நம்முடைய சபைகளில் கூட அப்படி இருப்பாங்க. விஷயம் தெரியும், அவன் செய்கிறது குற்றம், ஆனால் எப்படி நம்ம சொல்லுது, நம்ம சொன்னால் நம்ம பேரில் சாடிடுவாங்களா
நம்ம பேரில் எதையும் சொல்லிடுவாங்களா, அல்லது நம்ம பேருக்குள்ள நட்பு முறிஞ்சிருமா? சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். இது இதுதான் தர்மம். அதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை. என்ன அதே ஐயா வைகுண்டரன் சொல்லுகிறார், வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார், எல்லா பேருமே சான்றாண்மை அது என்பது நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும். சத்தியம் எதுவோ அதை சொல்ல வேண்டும். அதை சொல்லாது இருந்தால் பெரிய இழுக்கு பாவத்தை சம்பாதிப்பார்கள். நமக்கென்ன அந்த வம்பு அப்படி இருப்பாங்க. அவங்களும் உரிமைப்பட்டவங்க, சொல்லக்கூடிய தகுதி உடையவங்க, அவங்க சொல்லணும். அந்த சபையில் சொன்னாதான் ஊர்க்கூட்டம் நடக்கும். ஒரு அநியாயமாக பிறரை கெடுத்திருப்பான், பிறர் குடியை கெடுத்திருப்பான். ஆனால் அவன் பெரிய வசதி உள்ளவனாக இருப்பான், கொஞ்சம் வீரம் உள்ளவனாக இருப்பான். நம்ம எப்படி சொல்லுது, அவன் பிறகு நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள்? அது மாதிரி அல்ல. ஆனால் இவர்களெல்லாம் அந்த பாண்டவர்களுக்கு உரிய நியாயத்தை சொல்லுவார்கள் என்று சொல்லி பொறுக்காத இந்த திருதராஷ்டிரன் அவர்களையெல்லாம் கூட்டி என்ன செய்வது? குறிப்பாக விதுரர் தன்னுடைய தம்பி அல்லவா, அவர் நியாயம் சொல்லக்கூடியவர், அவரை சமாதானப்படுத்த வேண்டும், அல்லது அவர் என்ன சொல்கிறார் என்று அறிய வேண்டும் என்று சொல்லி அழைத்து திருதராஷ்டிரன் கேட்டவுடனே விருதுரர் ரொம்ப கடுமையாக சொல்லுவார். உமக்கு கண்ணில்லை என்பது மட்டுமல்ல, உள்ளுணர்வும் இல்லை. இந்த பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுக்காவிட்டால் நீங்கள் அழிந்துபட்டு போவீர்கள். பீமன் எப்படிப்பட்ட வீரன், மாவீரன், அவன் ஒருவனே உங்களுடைய இந்த கௌரவத்தை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவன் நாகப்பாம்பு போல் எப்பொழுதும் சீறிக்கொண்டே இருக்கிறான். நீவர் பெரிய கெடுதலை செய்தீர். வாரணாவதம் என்று சொல்லுகின்ற இடத்திலே அரக்கு மாளிகையை கட்டி பாண்டவர்களை எல்லாம் கொல்ல முற்பட்டீர். அதோடு மட்டுமல்ல, அந்த கற்புக்கரசி அந்த திரௌபதியை பல்லோர்கள், பல மன்னர்கள், பெரிய ராஜாக்கள், நிலபந்துக்கள் இவர்களெல்லாம் இருக்கின்ற அந்த சபையிலே அழைத்து வந்து மானபங்கப்படுத்தினீர்கள். என்ன அவச்சாரம்! அவர்களெல்லாம் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அர்ஜுனனுடைய காண்டீபத்தை பற்றி தெரியாதா? அவன் காண்டீபத்தை எடுத்து விட்டால் இந்த உம்முடைய பிள்ளைகளாகிய சிறுநரிகள் எங்கே போய் ஒழிக்கும்? அழிந்து போவார்கள். நான் அன்றே இவன் பிறந்த பொழுதே சொன்னேன், இவனை கொன்றுவிடுங்கள் என்று சொல்லி. நீவிரானால் அவனை வளர்த்து இப்பொழுதும் அவருக்கு ஊக்கமாக நீர் இருந்து கொண்டு கெடுதலை, இந்த குலத்துக்கே கெடுதலை செய்து கொண்டிருக்கிறீர். வாழையடி வாழையென வந்த சந்திரகுல மன்னர்களுள் நீவிர்தான் மிக மோசமான, மிக மிக தாழ்ந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு அரசராக இருக்கின்றீர். ஆகவே நிலத்தை கொடுத்து வேண்டியதை செய்து சமாதானமாக இருங்கள் அப்படி என்று சொன்னார். உடனே அங்கே துரியோதனன் இருந்தான். துரியோதனன் இதை கேட்டு ஓடி வந்தான். அவன் கொடுமையாக பேசினான். டேய் தாசி மகனே அப்படின்னா. விதுரரை பார்த்து ஒரு தொண்டச்சி, ஒரு தாசையாக இருந்த ஒரு பெண்ணின் மகன்தானே நீ உண்பது இந்த அரசிலே, எங்கள் வீட்டிலே, ஆனால் நீ நியாயம் என்று சொல்லி பாண்டவர்கள் பக்கம் பேசுகிறாய். நீ இங்கு இருக்காதே, போ அப்படி என்று சொல்லி சித்தப்பா பெரியப்பா மகன் என்னனால இவர் விட்டார். விதுரர் ஒரு பெரிய மகாவீரர். விதுரர் நான் அதாவது தந்தையே மகனை கொன்றான் என்று சொல்லுகின்ற ஒரு இழிச்சொல் வந்துவிடக்கூடாதே என்று சொல்லி உன்னுடைய நாவை இப்பொழுதே நான் நறக்கவில்லை. இல்லையென்றால் நான் உன்னை கொன்றிருப்பேன். உன்னோடு நான் இருக்கப் போவதில்லை. உன் வீட்டு சாப்பாடு என்று சொன்னான் அல்லவா, போகிறேன் என்றார். அவர் கையில் இருக்கிற வில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வில், விஷ்ணு வில். அந்த வில்லை வைத்திருக்கிற வரை விதுரரை யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது. அவர் கோடானு கோடி வீரர்களை ஒரு நொடியிலே மாள வைப்பார். அது மாதிரி பராக்கிரமுடைய வில். அந்த வில்லை ஒடித்தார். அப்படியே நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார். விதுரர் அப்படியாகவும் வெளியே போயிருக்கிறார். இது பகவானுடைய வேலை. பகவான் கண்ண பரமாத்மா என்ன செய்தார்? இந்த உடைந்த வில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒட்டி கொள்ளும், எடுத்து வைத்தால் ஒட்டி கொள்ளும். அது மாதிரி சக்தி உடையது. அதனால் ஒடிந்த வில்லின் ஒரு பகுதியை சரி இது ஊன்றுகோலுக்கு ஆகும் என்று சொல்லி கண்ண பரமாத்மா எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். பாருங்கள், இது மாதிரி செய்தார். அஸ்வத்தாமனை போர் செய்யாமல் ஆக்கினார். அது மாதிரி பல நுட்பங்களை செய்தார். கண்ணனுக்கு அறிவுரை, கர்ணா
நீ குந்தியின் மைந்தன், ஞாபகம் வைத்துக்கொள், உனக்கு தெரியாது, சொல்லுகிறேன். அப்படியெல்லாம் எல்லாம் சொன்னார். எல்லாம் ஒரு சரி செய்து விட்டு பலராமன் துரியோதனனுடைய கொஞ்சம் பாசம் உள்ளவர். துரியோதனருக்கு பலராமன் அண்ணன், கண்ண பரமாத்மாவுடைய அண்ணன் பலராமன், அவரையும் என்ன செய்தார், மெதுவாக நீர் தீர்த்த யாத்திரை போயிடும்னு சொல்லி வேறு சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி அனுப்பிவிட்டார். இப்பொழுது விதுரர் பல தேசங்களில் போயிட்டு வருகிறார். இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், என்னுடைய கிருகம், என்னுடைய வீடு என்று சொல்லி அந்த வீட்டிலே வாசம் செய்த கண்ண பரமாத்மா அங்கு போய் 2 நாள் இருந்தார். வாசம் செய்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராகிய விதுரர் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார். ஆக அப்படி விதுரர் பல தேசங்கள், பல கோயில்கள், பல தீர்த்தங்கள், பலவிதமான கண்ண பரமாத்மாவுடைய பல திருவிக்கிரகங்கள் அமைந்திருக்கின்ற பெரிய புனிதமான இடங்கள், இவற்றையெல்லாம் அவர் தரிசனம் செய்து யமுனா நதி தீரத்திலே வந்திருக்கிறார். இந்த திருதராஷ்டிரனுக்கு இவர் சொன்ன நீதி இருக்கிறதல்லவா, அதை விதுர நீதி என்று சொல்வார்கள். இன்றும் மகாபாரதத்திலே விதுர நீதி என்று இருக்கிறது. இது இன்றைக்கு மட்டுமல்ல, எக்காலத்துக்கும் ஆட்சி செய்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நீதி. அது மாதிரி அவன் பாவமே செய்து பாவ தலையே அனுபவித்து கொண்டு குலத்துரோகியாக, குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பாக இருந்த அந்த துரியோதனன் இவரை ஏசியதனால் இவரை அந்த துஷ்ட சதுஷ்டர்களோடு இருக்கக்கூடாது அப்படி என்று வெளிக்கிளம்பி வந்தவர்தான் விதுரர். துஷ்ட சதுஷ்டர்கள் என்று சொல்பவர்கள் 4 பேர்கள். அது துரியோதனுடைய அவையிலே இருப்பவர்கள். சதுஷ்டர்கள் துஷ்டமாக நடக்கக்கூடிய 4 பேர்கள். அவர்கள்தான் எப்பொழுதும் கூட்டம் கூடி தீர்மானம் செய்வார்கள். யாரென்றால், ஒன்று சகுனி, நல்ல ஆளாக இருக்கு இல்லையா, ஒன்று சகுனி, இன்னொன்று துரியோதனன், இன்னொன்று துச்சாதனன், அவனோடு சேர்ந்த கர்ணன். இந்த 4 பேரும் துஷ்ட சதுஷ்டர்கள். அப்படியாக அவர்களிடமிருந்து நாம் வெளியே போக வேண்டும், இந்த தர்மத்தின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருதுரர் வெளியேறினார். அதன் பிறகு தீர்த்த யாத்திரை எப்படி செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய உடைகளை மாற்றி மர உரி தரித்து கொண்டார் விதுரர். தரையிலே தான் படுப்பார், எந்த பாயோ துணியோ போடுவதில்லை, தரையிலே படுப்பார். மிதமான சாத்வீக உணவுதான் அவர் உண்பார். யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி அவர் தாடி மீசை இப்படி வைத்து கொண்டு, அப்படியே யார் திடீரென்று பார்த்தால் இவர் விதுரர் என்று சொல்ல முடியாதபடி ஒரு அவதூத துறவியைப் போல அவர் நாடு முழுவதும் சுற்றி வந்தார். அப்படி சுற்றி வந்த அவர் பூமி முழுவதும் யாத்திரை செய்து பிரபாச தீர்த்தத்தை அடைவதற்கு வெகு காலமாயிற்று. ரொம்ப காலம் நாடு முழுவதும் நம்முடைய பகவான் சத்குரு யோகிராம் சுரத்குமார் 1952 56 வரை 4 ஆண்டுகள் அவர் கையிலே காசு எடுக்காமல், உடுத்த உடையோடு, காலிலே செருப்பு அணியாமல் நாடு முழுவதும் சுற்றி வந்தார்கள். அதுதான் இந்த பகவானுடைய அந்த யாத்திரை. எதற்காக? அந்த காலகட்டத்தில் முக்கியமாக அரசை நிர்வகிக்கிற, அரசுக்கு ஆலோசனை செய்கிற, அரசாங்க காரியங்களை கவனிக்கிற எல்லா பேர்களையும் சந்தித்திருக்கிறார். சந்தித்து அவர்களோடு பேசக்கூடிய இடத்தில் பேசியிருக்கிறார், பேசாத இடத்தில் அவருடைய திருக்கண் சாத்தி அவருடைய பார்வையை செலுத்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நாடு முழுவதும் சுற்றி வந்தார். அதை போல விதுரரும் நாடு முழுவதும் சுற்றி பிரபாச தீர்த்தத்தை அடைந்து அப்படி அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இங்கே உங்களுக்கு தெரியும், துவாரகையிலே கண்ண பரமாத்மா வந்த பிறகு அவருடைய வைகுந்த லோகம் போக வேண்டும் என்று வெளிக்கிளம்பிய பிறகு இந்த யாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் யாதவர்களெல்லாம்
காட்டிலே மூங்கில் ஒன்றோடு ஒன்று உரசும். காட்டில் மூங்கில் நெருங்கி வளரும் அல்லவா, அப்படி நெருங்கி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும். காற்று அடிக்கின்ற பொழுது அவைகள் ஒன்றோடு ஒன்று உரசும். அப்படி ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற பொழுது அது வளர்ந்து மூங்கில் காடு என்று சொன்னால் அதில் பட்டது இருக்கும், படாதது இருக்கும், விளைந்தது இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். அவைகள் உரசுகின்ற பொழுது தீப்பிடித்து விடுமா. அப்போது காட்டு மூங்கில் அது தனக்குத்தானே தீயை எழுப்பி கொண்டு தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் என்ன செய்து விடுகிறது, அந்த பண்ணை மூங்கில் பண்ணை முழுவதும் அழித்து விடும், காட்டையே எரித்து விடும். அதுபோல இந்த யாதவர்கள் காட்டு தீ மூங்கிலால் அழிவது போல, காடு மூங்கிலால் அழிவது போல இந்த யாதவர்களும் தன்னைத்தானே அழித்து கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு அவர்களெல்லாம் மாண்டார்கள். இதை நாம் பார்த்திருக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து சிலர் அக்ரூரர் இது பகவானோடு சென்று அங்கிருந்தவர்களெல்லாம் அவர்கள் மாறி போய்விட்டார்கள். இப்படியாக இங்கு குலநாசம் ஏற்பட்டது. இதை செவியுற்று வருந்திய விதுரருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அதை செவியுற்று வருந்திய விதுரர் மௌன விரதமேற்று சரஸ்வதி நதி மேற்கு முகமாக பாயக்கூடிய இடத்தை அடைந்தார். சரஸ்வதி நதி மேற்கு முகமாக மேற்கு திசை நோக்கி பாய்கின்ற அந்த இடத்தை அடைந்தார். மௌன விரதம் ஏற்றுக்கொண்டார். அந்த சரஸ்வதி நதிக்கரையில் மகரிஷிகள், தேவர்கள் ஆகியவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணருடைய, நீங்கள் நம்முடைய சன்னியாசி அம்மா நாடு முழுவதும் சுற்றி பல இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். நமக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்படி நாடு முழுவதும் சுற்றி வந்தால் அங்கு பல பல இடங்களிலே நம்முடைய பகவானுக்கு ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன. அப்படி அந்த சரஸ்வதி தீரத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஆலயங்கள், அங்கே சுதர்சன சக்கரம் அடையாளம் செய்யப்பட்ட அந்த தீர்த்த கட்டத்திலெல்லாம் தரிசித்து பகவான் கிருஷ்ணனை பற்றிய முழு நினைவாகவே இருந்தார். அவருடைய நினைவெல்லாம் கண்ண பரமாத்மா. ஏனென்றால் அவர் கண்ணனோடு ருசித்து ரசித்து வாழ்ந்தவர். அவருடைய எல்லா லீலைகளையும் உணர்ந்தவர், தெரிந்தவர், இயல்பாகவே பெரும் பக்தர். ஆகவே அந்த நினைவாகவே இருந்தார். அங்கிருந்து அதன் பிறகு யமுனை கரைக்கு வருகிறார். அங்கிருந்து கிளம்பிய விதுரர் பயிர் பச்சைகளால் செறிந்த விளங்கும் சௌராஷ்டிரம், அந்த மத்ஸ்யம், குருஜாகலம் முதலிய இடங்களை கடந்து யமுனை கரைக்கு வருகிறார். அப்படி யமுனை கரைக்கு வந்து அங்கு இருக்கின்ற பொழுதுதான் பரம பாகவதரான உத்தவரை சந்திக்கிறார். உத்தவர் பரம பாகவதர். அவரும் மிகப்பெரியவர். 5 வயதிலே அவர் கண்ணனுடைய அந்த திருவிக்கிரகத்தை வைத்து பூஜித்து விளையாடியவர். உண்மையான பக்தர், பகவானுடைய உண்மையான பக்தர், அமைதியே உருவானவர். அது மாதிரி வியாழகுருவாகிய வியாழ பகவானின் முதல் சீடர், நீதி சாஸ்திரம் நன்கு கற்றவர். அவரை கண்டதும் விதுரர் அன்பு மிகுதியால் அப்படியே நெஞ்சார கட்டிப்பிடித்து கொண்டார், தழுவிக்கொண்டார். தன் தெய்வமான ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் அவரையே அன்பு அண்டி வாழுகின்ற தனது உறவினர்களான யாதவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். உத்தவரை ரொம்ப காலத்துக்கு பிறகு பார்க்கிறார். இங்கு அதன் பிறகு எதெல்லாம் நடந்து, பாரத போரெல்லாம் நடந்து எல்லாமே என்ன நாசமாகிவிட்டது. அப்போ பலகாலம் ஆகி போய்விட்டது. அதன் பிறகு உத்தவர் பகவானோடு கூட இருக்கக்கூடியவர். அவரை திடீரென்று அங்கே கண்டவுடனே அப்படியே கட்டி ஆற தழுவி, இப்பொழுது நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பகவான் கண்ணன் பூலோகத்திலே ஒரு சாதாரண மனிதரைப் போல தோன்றி இங்கு விளையாடி கொண்டிருக்கின்ற லீலைகள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணன் எப்படி இருக்கிறார், நம்மோடு உள்ள உறவினர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், யாதவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிக்கிறார். உடனே அந்த ஸ்ரீமன் நாராயணரது தொப்புள் குழியிலிருந்து கிளம்பிய தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவனது வேண்டுகோளுக்கிணங்க பகவான் எப்படி வந்தார்? பிரம்மா வேண்டினார், நீங்கள் பூலோகத்தில் தோன்ற வேண்டும். பூலோகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலைவிரித்தாடுகிறது. அரக்கர்களெல்லாம் அந்த
அந்த ஒரு ஒரு தீய நிலைகளிலே வாழுகிற ரஜோ குணத்திலே வாழுகின்ற அரக்கர்கள் இவர்களெல்லாம் மனித ரூபத்திலே அவர்கள் ராட்சசர்கள் எல்லாம் இந்த பூமியிலே அதிகமாக மிஞ்சிவிட்டதால் பூபாரம் அதிகமாக இருக்கிறது. பூமாதேவி பிரம்மாதேவியிடம் வேண்டுகிறாள், பாரம் தாங்க முடியவில்லை, என்ன செய்வது? அப்படி அதனால் பகவான் என்ன செய்தார்? பூபாரம் தீர்க்க வந்தார். இந்த பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்கு வந்தார். பூபாரம் நீக்குதல் என்றால் துஷ்ட நிக்கிரக பரிபாலனம், துஷ்டர்களை அழிக்கவும் நல்லோர்களை காக்கவும் கணவன். இதை சகாதேவன் சொன்னான். சகாதேவன், நான் எதுக்கு வந்தேன்? நீ என்னப்பா, நான் தூது போனால் என்ன சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரையாக கேட்டு வந்தார். சகாதேவனிடம் கேட்ட பொழுது, அப்பா உன்னுடைய மாயமெல்லாம் எனக்கு தெரியும், நீ தூது போனாலும் ஒன்று தான், போகாவிட்டாலும் ஒன்று தான். எதை நீ நினச்சிருக்கிறியோ அதுதான் நடக்கும். நீ ஒன்று மனசில் நினச்சி இங்கே எல்லாம் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். நீ கழபட நாடக சூத்திரதாரி, எல்லாம் உண்டு. தொட்டிலையும் ஆட்டி விடுவா, பிள்ளையும் கொஞ்சம் கிள்ளி விட்டுக்கிடுறது. பிறகு ஏன்னா மாமியாருக்கு கூட வேலை செய்யாண்டாம் இல்லை, பிறகு அதுக்கு பிறகு அழாதப்பா அழாதன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு, வேலை செய்ய அது பிள்ளை அழு அப்படி சொல்லிக்கலாம் இல்லை. அதான் வேலை கல்லிக்கு பிள்ளை சாத்திரமா, அதை பலமாக சொல்லுங்க. வேலை கல்லிக்கு பிள்ளை சாத்திரமா அப்படி சொன்ன மாதிரி இவர் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர். அதனால் நீ இவர் எதுக்கு வந்திருக்கிற? பெரிய சண்டை ஏற்படுத்தி இங்கே எல்லாம் எல்லாவரையும் அழிக்க வந்திருக்கிறது. நீ மாபாரத போரில் போர் செய்து பெரிய இந்த பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, அப்படி சகாதேவன் பூமியின் பாரத். அது மாதிரி பகவான் அந்த பூபாரத்தை அழிக்க இந்நிலவுலகில் திரு அவதாரம் செய்த புராண புருஷர்களான பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அக்காரியத்தை முடித்து சூரசேன ராஜனது திருமாளிகையில் நலமாக இருக்கிறார்கள். சூரசேனுடைய மாளிகை அங்கே துவாரகையில், அங்கே நலமாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னார். அந்த குரு வம்சத்தினருக்கு நெருங்கிய நண்பரும் மிகவும் மரியாதை உரியவருமான வசுதேவர் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா பேருக்கும் தந்தை மாதிரி. வசுதேவர் ரொம்ப உத்தம குணமுடையவர். அவரெல்லாம் அவருக்கு அவருக்கு உறவு தான் குந்தி. என்ன அது மாதிரி நிறைய சகோதரிகள் உண்டு அவருக்கு. அவங்களுக்கெல்லாம் இவர் அப்போ காலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு வேண்டிய உபகாரங்கள், நல்ல பண்டிகைகள் தோறும் நிறைய சகோதரி வீட்டுக்கு அண்ணன் தம்பியெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவர். அது மாதிரி அவர் நலமாக இருக்கிறார். அது மாதிரி ருக்மணி பிராட்டிக்கும் ஸ்ரீகிருஷ்ண பரம்பொருளுக்கும் ருக்மணி பிராட்டி சான்றோர்களை ரொம்ப அதிதியாக வரவேற்பாள். ருக்மணி பிராட்டி அது ஒரு தயா குணம். அதுதான் நமக்கெல்லாம் தாயினுடைய குணங்கள் நமக்கு வரணும். அவங்க அந்தணர்களெல்லாம் நேசிப்பாங்க. அது இங்கே பாகவதத்தில் ஒரு வரியில் சுருக்கமாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ருக்மணி தேவிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பிறந்தவர் தான் பிரத்யும்னன் அப்படின்னு சொன்னால், பிரத்யும்னன் பகவானுடைய அம்சமாகவே அவருடைய பிள்ளைகள் 5 பேர் இங்கே சொல்லப்படுது. என்ன அவர்களும் பகவானை மாதிரி தான். அந்த பிரத்யும்னன் யார்? முற்பிறவியில் யாருன்னு சொன்னால் மன்மதன் தான் இங்கே பிரத்யும்னனாக கண்ணபரமாத்மாவுடைய பிள்ளையாக, ருக்மணி தேவியினுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறார். அவர்களெல்லாம் நலந்தானான்னு கேட்குறார். இவர் கேட்குறார், அவர் சொல்லலை, இவர் கேட்குறார் எப்படி இருக்கிறாங்க, இன்னாரெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்குறார். அப்படி சாம்பன், அது மாதிரி சாத்தியகி பெரிய வீரர், அவர் எப்படி இருக்கிறார். அக்ரூரெல்லாம் மதுரைக்கு கூட்டிகிட்டு போனார்ல, ஞாபகம் வருதா? அதாவது கண்ணபரமாத்மா நந்தகோபுர இடத்துல இருந்ததுனால அப்போ கம்சன் கூப்பிட்டான்னு கூப்பிட வந்தார்ல, அதான் அக்ரூரர். அவர் பெரிய சிறப்புடையவர். அது மாதிரி போஜமன்னனான் தேவகியின் மகள் தேவகி, இவங்கெல்லாம் கண்ணபரமாத்மாவுடைய அம்மா, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க. அனிருத்ரன் எப்படி இருக்கிறார், ஒரு மகன் அனிருத்ரன். அது மாதிரி வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்ரன், இதெல்லாம் பகவானுடைய பிள்ளைகள். இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. அது மாதிரி ரிதீகன், சத்யபாமா, புதல்வனான சாகுதேசன், சத்யபாமா பகவானுடைய ருக்மணி, சத்யபாமா
அவருடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. அது மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் இரு திருக்கரங்கள் கொண்டு போன்று நேசிக்கக்கூடிய பயன்படுத்திய தர்மர் எப்படி இருக்கார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு கையன்னா அர்ஜுனன் ஒரு கை தர்மநந்தனுக்கு. அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க. இது மாதிரி பீமன் எப்படி இருக்கிறான். பீமன் எப்படிப்பட்டவன், கொஞ்சம் தேரில் ஏறி சண்டைக்கு போகிறான்னு போவான் போர்க்களத்தில். அங்கே போய் நெருக்கடியான போர் வந்தால் தேரில் இருந்து ஒன்றும் சண்டை செய்ய மாட்டான், கீழே குதிச்சிருவான். கீழே குதிச்சோம்னா கதையை வச்சு வலது பக்கம் எழுது பக்கம் போய் கர்ச்சனை பண்ணான்னா அவ்வளோ பேரும் அடிச்சு. அப்படிப்பட்ட பீமன் எப்படி இருக்கிறான் எல்லாம் கேட்குறார். அந்த காண்டீபத்தை ஏந்திய அந்த அர்ஜுனன் எப்படி இருக்கிறார். மாத்திரி பிள்ளைகள் நகுல சகாதேவர்கள் விதுரர் எல்லாம் கேட்குறார், ஒன்று விடாமல் கேட்குறார். நகுல சகாதேவர்களெல்லாம் யாருடைய பிள்ளைகள், மாத்திரி பிள்ளைகள். இவங்க 3 பேரும் குந்தி தேவியினுடைய பிள்ளைகள். அது சிற்றன்னை மாத்திரி, அந்த அம்மா இவங்க பிறந்தவொடனே இறந்து போயிட்டுது. அந்த பிள்ளைகளை இவங்க நல்ல குந்தி தேவி வளர்ப்பாங்க. இந்த சகோதரர்களும் அவர்கள் சிற்றன்னை பிள்ளைகள் எண்ணி பார்க்க மாட்டாங்க, தம்ப தம்பியில் முக்கியமானவர்கள்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் அந்த நச்சு பொய்கையில் எழுப்ப கேட்ட பொழுது என்னுடைய நகுலனை எழுப்புங்கன்னு சொன்னார். ஏன் நீ எழுப்புறான்னு அந்த தர்ம தேவதை கேட்டது. எப்படி கேட்டது, உனக்கு தம்பிமார்கள் பீமன் அர்ஜுனன் இவங்கெல்லாம் தானே உனக்கு பக்கபலமாக நல்ல பெரிய வீரர்கள், இவங்களை எழுப்பாம நீ. அது என்னுடைய தாய் குந்தி தேவியினுடைய பிள்ளையாகிய நான் ஒருவன் இருக்கிறேன் உயிரோடு, என் சிற்றன்னை மாத்திரி தேவியுடைய பிள்ளையிலும் ஒருத்தன் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ எவ்வளோ பாசம் பாருங்கள். அவங்களாம் நல்லா இருக்காங்களா, குந்தி தேவி நல்லா இருக்காங்களா, அந்த அம்மாவுடைய பெருமையை சொல்லி கேட்குறார். திருதராஷ்டிரர் என் அண்ணன், அவன் எப்பொழுதும் அதோகதிக்கு போகக்கூடியவன். அதோகதினா தாழ்ந்து போகக்கூடியவன். அவன் எப்படி இருக்கிறான், அந்த துரியோதனை என் அண்ணன் எப்படி இருக்கிறான், இப்பொழுதும் பாண்டு புத்திரர்களுக்கு துரோகம் செய்து கொண்டு தான் இருக்கிறானா, எப்படி இருக்கிறான் அது அப்படி என்று கேட்கிறார். இது மாதிரி எல்லாவரையும் விசாரிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். கௌரவர்களை முன்பே ஏன் அழிக்கவில்லை அப்படி என்று சொன்னால், இந்த கௌரவர்கள் மூலம்தான் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் பொறுத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் அப்படி அவர் தூது சென்ற அந்த நேரத்திலேயே அழித்திருக்கலாம். அப்பொழுது விஸ்வரூபம் காட்டினார். அப்பொழுதும் அவன் பாதாள குண்டு வெட்டி அதன் மேலே ஆசனத்தை வைத்து பகவானை உட்கார வைத்த உடனே அது ஒடிந்து கீழே போகும் அல்லவா. அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தார். ஆயிரக்கணக்கான அந்த ராக்கதர்களை அங்கே வைத்திருந்தான், கிங்கரர்கள். அதெல்லாம் அழித்து விஸ்வரூபத்தை காட்டினார். ஆனாலும் அவனுக்கு புத்தி வரலை. பீஷ்மர் முதலானவர்கள் எல்லோரும் வணங்கினார்கள். என்ன கர்ணன் பீஷ்மர் எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அப்பொழுதே எல்லோரையும் கொன்றிருப்பார். ஆனால் இந்த அவர்களை சார்ந்திருக்கின்ற தன மதம், குல மதம், கல்வி மதம், இந்த 3 மதங்களும் ரொம்ப பெரிதானது. தன மதம்னா என்ன, ஆமாம் நான் பெரிய செல்வந்தன், என்னை விட்டால் யார் உண்டு, நான் தான் பெரிய பணக்காரன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒரு மதம். அது மாதிரி குல மதம், நான் பெரிய குலத்தை சேர்ந்த ஆள், எனக்கு குலத்தை விட வேற எல்லாம் தாழ்ந்தது தான், நான் பெரிய குலத்தில் பிறந்தவனாக்கும் அப்படின்னு அந்த மதம். இன்னொன்று கல்வி மதம், நான் ரொம்ப கற்றவன், ரொம்ப படித்தவன், என்னை விட்டால் யார் உண்டு அப்படின்னு இருக்கிற. ஆகவே இவர்களெல்லாம் என்ன ஆகிறார்கள் என்று சொன்னால், கர்ம வினைக்கு உட்பட்டு அந்த தலையில் உட்பட்டு மானிட தேகம் என்னும் வலைக்குள் சிக்கி தவிப்பார்கள். இப்பொழுது இதெல்லாம் கேட்டவுடனே அந்த உத்தவர் இதுவரை எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. இவர்தான் கேட்டுக்கொண்டே வருகிறார், எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதன் பிறகு உத்தவர் பதில் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு பதில் சொல்ல வாய் வரவில்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். கண்ண பரமாத்மா அவருடைய வேலையை முடித்து அவர் மேலுலகம் போய்விட்டார், விண்ணுலகம் போய்விட்டார். இந்த பாரத போர் நடந்து எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. இருதிரத்து படைகளும் எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. அதே மாதிரி அங்கே யாதவ குலத்தில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் தெரியுது. அது மட்டுமில்லை, இவர் கண்ண பரமாத்மா மறைவை எப்படி சொல்ல முடியுது, அவருக்கு உடம்பெல்லாம் அப்படி வியர்க்குது, தழுதழுக்குது, சொல்ல முடியல.
தொண்டை அடைக்குது. அதனால் அவர் ஒரு முகூர்த்த காலம் இவர் இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உடனே அந்த கண்ணனை பற்றி நினச்ச உடனேயே அவருக்கு திக்பிரமை ஆயிட்டுது. அதனால் ஒரு முகூர்த்த காலம் அப்படியே அசையாமல் நிற்கிறார். என்ன, அவருக்கு பேச்சு வரல. என்ன, உத்தவரது திருமேனி எப்படி இருக்குது? மெய் சிலிர்த்திருக்கிறது. கண்களோ மூடிய நிலையில் ஆனந்த பாஷ்யம் பொழிகின்றன. கண்ணீர் வடியுது, கண்ணீர் தாரதாரையாக வருது. இது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் நமக்கு பேச முடியாது வரும். ஆனால் உத்தவருக்கு வந்த மாதிரி வராது. அவ்வளவு அவருக்கு கண்ண பரமாத்மா மேலே பெரிய பாசம். அதனால் ஸ்ரீகிருஷ்ணனது அன்பு வெள்ளத்தில் மூழ்கி நிற்கும். அப்படியே அன்பு வெள்ளத்தில் மூழ்கி நிற்கிறார். அவருக்கு பேச முடியல, கண் மூடி இருக்குது. அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீரை சொரிகிறது. உடனே அப்படி விதுரர் பார்த்தவர் அப்படி வணங்கி நிற்கிறார். பகவானது அன்புமயமான உலகிலிருந்து மெல்ல மெல்ல இந்த நில உலக இயல்பிற்கு உத்தவர் மெல்ல வந்தார். ஒரு முகூர்த்த காலம் அப்படி நின்றவர் பிறகு நல்ல உணர்வு பெற்று அவருக்கு அந்த அந்த இறைவனுடைய சிந்தனையிலேயே அப்படி மூழ்கி தன்னை மறந்து நின்று விட்டார். தன்னை மறந்து நின்ற அவர் மீண்டும் இந்த இந்த போதத்திற்கு, அதாவது உணர்வு நிலைக்கு வருகிறார். அந்த அன்பு வலையிலே சிக்கி அமுத கடலில் மூழ்கியவர் மீண்டும் இந்த நில உலக நினைப்பு வந்து அவர் உணர்வு பெற்று வருகிறார். இப்படிப்பட்ட நிலை யாருக்கும் கிடைக்காது. அதன் பிறகு உத்தவர் ஒருவாறு தன்னை தயார்படுத்தி கொண்டு பதில் கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணனாகிய சூரியன் அஸ்தமித்தார். இந்த உலகிலே ஒரு மனித ரூபத்திலே தோன்றி பூர்ண அவதாரமாக வாழ்ந்து பல லீலைகளை செய்து எண்ணறிய அற்புதங்களை எல்லாம் செய்து நல்லோர்களை வாழ்வித்து அல்லோர்களை அழித்து இது மாதிரி அவருடைய லீலா வினோதங்களை காட்டிய அந்த சூரியன், ஸ்ரீ கிருஷ்ணனாகிற சூரியன் அஸ்தமித்து விட்டது. அதனால் ஒளியிழந்த நம் உறவினர்கள் காலனாகிற பெரும் பாம்பினால் விழுங்கப்பட்டனர். அதனால் அந்த சூரியன் அஸ்தமித்த உடனே இவர்களெல்லாம், இந்த யாதவர்கள் மற்றும் உள்ள உறவினர்களெல்லாம் காலதேவன் என்று சொல்லுகிற பெரிய பாம்பு அதனுடைய வயிற்றிலே இவர்கள் அந்த பாம்பால் விழுங்கப்பட்டனர். அவர்கள் நலமா என்றால் நான் என்ன பதில் சொல்வது? இவர்களெல்லாம் நலமா என்று சொன்னால் நான் என்ன பதிலை சொல்லுவது? இந்த உலக மக்கள் கொடுத்து வைக்காதவர்கள், பாக்கியமற்றவர்கள். உண்மையிலே அடுத்த நிலை சொல்லுகிறார். நாமும் இங்கே பாருங்கள், பாக்கியம் செய்தவர்கள் எந்த பணி, எந்த வேலை, எந்த காரியம் இருந்தாலும் இந்த 7 நாட்களும் ஒதுக்கி இங்கே வந்து, இங்கே என்றால் இந்த ஸ்ரீமகா பாகவதத்தை கேட்குற அந்த அந்த அன்பு நெறி, அந்த அந்த ஒரு பாசம் பற்று பகவான் மீது இருந்தால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம். அதுதான். ஆனால் நம்மோடு பகவான் இருந்தார். யோகிராம் சுரத்குமார் நம்மோடு இருந்தார். நாம் போய் பார்த்தோம். அவரை பற்றி பிடித்து கொள்ள முடியவில்லையே. அவருடைய திருநாமத்தை இப்பொழுது கேட்கிறோம். அவரை பற்றி பிடிக்க முடியவில்லையே. அப்போ அபாக்கியசாலிகள். நம்மோடு இருந்தாலும் நாம் அவரை தெரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய லீலா வினோதங்கள், அவருடைய எல்லா அம்சங்களையும் உணர்ந்தாலும் நமக்கு அவர்பால் ஈர்ப்பு வரவில்லை. பாருங்கள், அப்போ உண்மையிலேயே துர்பாக்கியசாலிகள் தான். கண்ண பரமாத்மா யாதவ குலத்திலே பிறந்தார். யாதவ குலத்தில் அந்த இடை சிறுவர்களோடு மாடுகளை, ஆனிரைகளை மேய்த்து செல்லுகின்ற அவற்றோடு கூடவே இருந்தார், கூடவே உண்டார், கூடவே விளையாடினார். ஒருவருக்கொருவர் மாறி மாறி வினோதங்களை செய்து கொண்டார்கள், சண்டையிட்டு கொண்டார்கள், சம்மதமாகி கொண்டார்கள். இப்படி தன் குடும்பத்தவர்கள், தன் குடும்பத்திலே உறவுடையவர்கள் என்பது போல அந்த குலத்திலே யார் வந்து விளையாடி திரிந்தார்? உலகநாயகன், லோகநாயகன், ஆதிமூல பரம்பொருள் கண்ணபரமாத்மா, அவர் வந்து சிறு பிள்ளை போல இங்கு வந்து விளையாடிய பிறகும் கூடவே இருந்த அந்த யாதவர்களுக்கு தெரியவில்லை. இவன் நம்ம தம்பி, இவன் நம்ம அண்ணன். அதில் ஒரு
சிறப்புக்குரிய உத்தவர்கள் உண்டு. அவர்கள் என்ன என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், சாத்வதர்கள். அந்த சாத்வதர்கள் அந்த யாதவ குலத்திலேயே ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். அவர்கள் யாரையாவது முன்னால் பார்த்தால் அவர்களுடைய மனம் ஓட்டம் என்ன என்று சொல்லிவிடுவார்கள். இப்போ இந்த ஜாதகம் பார்க்குறவங்க அல்லது அருள்மொழி சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா, அது மாதிரி சொல்லிவிடுவாங்க. அவர்களும் கூட யாதவ குலத்தில் இவன் ஒரு சிறந்தவன் என்று தான் சொன்னார்களே தவிர இவரை பற்றி தெரியவில்லை. ஆகவே தம்மோடு இருந்து பழகி அவரோடு உறவாடி அவரோடு சாப்பிட்டு உண்டு உறங்கி இருந்த இந்த யாதவர்கள் அவரை பகவான் என்று அறிந்து கொள்ளவில்லையே. அவரையும் ஒரு யாதவன் என்று தானே நினைத்தார்கள். நீரிலே சந்திரனது பிம்பம் தெரியும், நீரில் இருக்கிற மீன்களெல்லாம் இதுவும் நம்மை போன்று ஒரு மீன்தான் என்று சொல்லிக் கொள்வதைப் போல நம்மோடு இருந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் பெருமானை நாம் என்ன செய்யவில்லை. அப்படி என்றால் துர்பாக்கியசாலிகள் தானே. நமக்கு அந்த புண்ணியம் இல்லையே, பாக்கியம் இல்லையே. அப்படி அந்த உத்தவர் சொல்லிக் கொள்கிறார், தவமே புரியாத அந்த யாதவர்களே, இத்தனை காலம் பகவான் இங்கு வசித்து பழகி தன் தரிசனத்தை தந்து அப்படியெல்லாம் நின்று அவரை கண்டு திருப்தி அடைந்து அவரோடு தன்னுடைய மனம், பொருள், உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்து வாழ்ந்து கொள்ளவில்லையே. ஆனால் பகவான் இப்பொழுது அந்த யாதவர்களை விட்டு பிரிந்து விட்டார். அவர் மறைந்து கொண்டார். தன்னுடைய திருமேனியை மறைத்து கொண்டார். அவருடைய அழகு எப்படிப்பட்டது! அவருடைய அழகுக்கு மேலான அழகு இந்த பூ உலகத்தில் இல்லை, எந்த உலகத்திலும் இல்லை. அவ்வளவு அழகுடையவர். நேரம் ஆகுது இல்லையா? ரொம்ப அழகுடையவர். அவருடைய அழகை என்ன செய்ய முடியாது, வர்ணிக்க முடியாது. அதனால தான் இந்த பூலோகத்தில் பிரம்மதேவர் படைத்த படைப்புகளிலே கண்ணன் மாதிரி அழகுடையவரை ஒரு படைத்து அதன் பிறகு வேறு எப்படி அழகு உள்ளதை படைக்க முடியும் என்று நினைக்கின்ற வண்ணம் கொள்ளை அழகு. அதனால தான் அவரை பார்த்தவர்களெல்லாம் வசீகரமாக ஆகிவிடுவார்கள். கோபிகாஸ்திரிகள் அது மாதிரி அவரை அறிந்தவர்கள். அவருடைய அழகு அவ்வளவு சிறப்புக்குரியது. இது மாதிரி பகவான் உடைய லீலைகளெல்லாம் வினோதமானது. அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நந்த கோகுலம் சென்றார். அதன் பிறகு நந்த கோகுலம் செல்லுகின்றார். பகாசுரனின் உடன் பிறந்த பூதனை இவர்களையெல்லாம் அழித்தவர் என்று கண்ண பரமாத்மாவுடைய அந்த விவரங்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். 11 வருடங்கள் கம்சனுக்கு பயந்து வாழ்ந்தது போல எங்கே இருந்தார்? நந்த கோபனுடைய அந்த கிராமத்திலே இருந்தார். அங்கு இருந்தார், கோகுலத்திலே இருந்தார். அதுபோல தன்னுடைய விளையாட்டு என்ன என்று சொன்னால், இந்த அசுரர்களெல்லாம் அவரை பகவாசுரன், சகடாசுரன், பூதனை, இது மாதிரி ஏராளமான அசுரர்கள், அவைகளெல்லாம் சிறு பிள்ளைகள் பொம்மையை உடைத்து தள்ளுவதைப் போல அவர் உடைத்து தள்ளினார். இப்படி இந்திரனுக்கு அவர் பாடம் புகட்டினார், பிரம்மதேவனுக்கு பாடம் புகட்டினார், எல்லா காரியங்களையும் செய்தார். பகவானது திருவிளையாடலினுடைய வர்ணனையை யாரும் எடுத்து சொல்ல முடியாது. ருக்மணி தேவியை திருமணம் செய்து கொண்டார். ருக்மணி தேவியினுடைய தம்பி தடுத்தான், ருக்மி. ஆனால் அவர் லாவண்யமாக அந்த தேவியினுடைய அன்புக்கு இணங்க அவர் எடுத்து சென்றார். அது மாதிரி சத்யபாமாவை திருமணம் செய்து கொண்டார். நரகாசுரன் என்று சொல்லுகின்ற ஒரு அசுரன், பூமாதேவியினுடைய மகன். அவன் பெரிய கொடுமைக்காரன். அவன் 16,000 பெண்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தான், அரசகுமாரிகளை. அவர்களையெல்லாம் மீட்டெடுத்தார். 16,000 பேர்களையும் ஒரே காலத்தில் திருமணம் செய்து கொண்டார். ஒரே காலத்தில் அவர்களோடு இருந்தார். அது மாதிரி இந்த பகவானுடைய அந்த அவதார மகிமையை யாராலும் எடுத்து சொல்ல முடியாது. தர்மநந்தனரும் 3 அசுவமேத யாகம் வேள்வியை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார். தர்மநந்தனர் 3 வேள்விகளை செய்தார். சாங்கிய யோகத்தை பின்பற்றி எதிலும் பற்றுக்கொள்ளாது வாசம் செய்தார். சாங்கிய யோகம் ரொம்ப முக்கியமான ஒரு யோக நிலை.
அதாவது நீ சேற்றிலே மீன் இருக்கும், சேறு அதை என்ன செய்யாது, ஒட்டாது. அதுபோல தாமரை இலையில் தண்ணீர் இருக்கும், தண்ணீர் என்ன செய்யாது, அதை ஒட்டாது. அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்து எல்லா காரியங்களையும் செய்து எல்லா நிலைகளிலும் ஒரு குடும்பஸ்தரை போல வாழ்ந்து இப்படி இருந்தாலும் அவர் யோக புருஷராக இவற்றிற்கெல்லாம், இந்த பந்தத்திற்கெல்லாம், இந்த சொந்தத்திற்கெல்லாம் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாதவராக அந்த சாங்கிய நிலையில் இருந்தார். அப்படி பகவான் ஜீவாத்ம நிலையிலே இங்கு உலவி வந்தாலும் பரம்பொருளாகவே அவர் விளங்கினார். அதுபோல விவரங்கள் இங்கே சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த உத்தவர் சொல்ல சொல்ல புதருக்கு கண்ணீர் மல்குகிறது. பிறகு சரஸ்வதி நதி கரையில் அவர் உத்தவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர் சரஸ்வதி நதிக்கரையில் புதிரர் ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்திருக்கிறார். இதே நேரத்தில் சாந்தமான கடாட்சம், அவருடைய பகவானுடைய அந்த அழகு திருமேனியை நினைந்து பார்க்கிறார். 4 திருக்கரங்கள், அறையிலே பொன்னாடை. வெகு தூரத்திலிருந்தே இவர் பார்க்கிறார். வருவது யார் என்று சொன்னால் பகவானைப் போல இருப்பவர், அவர் மைத்ரேயர். அவர் வருகிறார், அவரை கண்டுகொண்டார். மைத்ரேயர் பராசர மகரிஷியின் சீடர். அவர் குருபுத்திரரான வேதவியாசர் அவருக்கு இணையற்ற நண்பர். ஏன்னா பராசருடைய மைந்தன் தான் வியாசர். அப்படி என்று சொன்னால் அந்த சீடராக இருக்கிறவர் குருபுத்திரரான வியாசருக்கு நண்பர். இப்படிப்பட்டவர் மைத்ரேயர். அவர் சிறப்பாக விதுரருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சில தத்துவார்த்த உண்மைகளை, தெய்வீகத்தை அடைவது எப்படி, அந்த அந்த இறை நுட்பம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன என்பதை மைத்ரேயருக்கு சொல்லி, விதுரர், என் அருமை நண்பன் விதுரர் அங்கே இருக்கிறார், அவருக்கு போய் சொல்லுங்கள் என்று செய்தி சொல்லியிருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், விருப்பத்தை உங்களிடம் பகவான் இதை சொல்லியிருக்கிறார்கள், அந்த கூற்றின்படி உங்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உடனே விதுரர் என்ன என்று ஆவலோடு கேட்கிறார். தன்னையும் ஒரு பொருளாக நினைத்து பகவான் லோக குருவான ஸ்ரீகிருஷ்ணன் அவர் நமக்கும் உபதேசித்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அதை தெளிவாக கேட்டார். அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த விவரங்கள் மிக மிக முக்கியமானது. அதாவது நாம் இந்த உடல் பற்றோடு வாழ்கிறோம். இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய தன்மையினால் நாம் உலகினுடைய மயக்கத்திலே மீண்டும் மீண்டும் போகிறோம். இந்த மயக்கத்தை விட்டு, இந்த உடல் பற்றினை விட்டு மனதை கட்டுப்படுத்தி யார் ஒருவர் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற பகவானை நினைந்து அவரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மேலானவர்கள், அவர்கள்தான் உத்தம கதியை அடைவார்கள். இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ பகவான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் இங்கே சொல்லுகிறார்கள். கடுமையான தவத்தை கல்பகாலம் வரை அமைதியாக செய்து பெரியவர்களெல்லாம், இதை உணர்ந்தவர்களெல்லாம் அந்த ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். பரம பாகவதரான உத்தவர் அதன் பிறகு பதரிகாசிரமம் சென்று விட்டார். அந்த மைத்ரேயருக்கு சொன்ன அந்த தத்துவ ஞானத்தை இப்பொழுது அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த விவரங்களையெல்லாம் மைத்ரேயர் மூலம் இவர் கேட்கின்றார். அப்பொழுது மைத்ரேயர் படைப்பை பற்றி சொல்லுகின்ற விவரம், அந்த படைப்பினுடைய நுட்பம் என்ன என்று இங்கே விளக்கப்படுகிறது. தத்துவத்தை சொல்ல முற்பட்ட பொழுது அவர் சொல்லுவார், யமதர்ம ராஜாதான் நீங்கள் விதுரராக இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எல்லா விவரங்களும் நன்றாக தெரியும். தங்களுக்கு ஞானோபதேசம் செய்யுமாறு என்னிடம் பகவான் சொல்லியிருக்கிறார். அந்த நிலையிலே
என்னிடம் சொன்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி காலத்தின் தூண்டுதலால் பகவானது வீரியத்தை பெற்று இந்த உலகத்தில் இந்த மகத்தத்துவம் தோன்றியது. அகம் தத்துவமாக உண்டாயிற்று. இதிலே வாழக்கூடிய மனிதர்கள், இதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் பகவானை நினைந்து அவருடைய பெருமையை உணர்ந்து ஐம்புலன்களுக்கு ஒருவன் அடிமையாகாமல் அதிலிருந்து விடுபட்டு ஞான மார்க்கத்தினால் சிரமத்தோடு அவர்களெல்லாம் விடுதலை பெற வேண்டும். அது 2 மார்க்கங்கள். ஒன்று ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் சிரமப்பட்டு போகின்ற மார்க்கம். பக்தி மார்க்கம் எளிமையாக போகின்ற மார்க்கம். ஞானத்தோடு கூடிய பக்தி சிறப்புக்குரியது. அப்படி ஒவ்வொரு ஆன்மாக்களும் விடுதலை பெற்று பகவானுடைய அந்த திருவடிகளை அடைவதே சிறப்புக்குரியது. உடம்பால் ஆய பயன் ஆவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. அதான் சிவஞான சித்தியார் நமக்கு கொடுத்திருப்பது. இதை பாகவதத்திலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த சராசரங்கள் எப்படி தோன்றின, எப்படி நிலைத்து நிற்கின்றன, எப்படி ஒடுங்குகின்றன, அதில் நம்முடைய பங்கு என்ன, நமக்கு என்னென்ன சௌகரியங்களை பகவான் தந்திருக்கிறார், அந்த சௌகரியங்களை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கை என்பதை துச்சமாக கருதி ஒரு பற்றற்ற நிலைக்கு எப்படி வருவது, பற்றற்ற நிலையிலிருந்து பரமனை எப்படி உணர்வது, நம்முடைய உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்வது என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லி அந்த மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லுகிறார். விதுரர் பிறகு பத்திரிகாசிரமம் செல்கிறார். அதில் உடல் தத்துவம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தச வாயுக்கள் என்றால் என்ன, 24 தத்துவங்கள் என்ன, அது 36 தத்துவமாக எப்படி விரிகிறது, 96 தத்துவமாக அது மீண்டும் எப்படி மலர்கிறது, அவைகளெல்லாம் இந்த கருவி கரணம் என்று சொல்லுகின்ற இந்த தனுவிலே இருக்கிறது. தனு என்றால் இது இந்த உடம்பு. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு என்ன அழியக்கூடிய இந்த உடலினாலே அழியாத வஸ்துவை தேடிக்கொள்வது எப்படி? அது ஒன்றுதான் சாஸ்வதம், அது ஒன்றுதான் நித்தியமானது, அது ஒன்றுதான் மாறாதது. நாம் நீரில் தோன்றி மறைகின்ற நுரையைப் போல, குமிழியைப் போல எங்கே தோன்றினோமோ, கடலில் நுரை எங்கே தோன்றுகிறது, அலையிலே தோன்றுகிறது. மீண்டும் அது எங்கே மடிந்து விடுகிறது, அலையிலே மடிந்து. கடலில் தோன்றுகின்ற அந்த அலை கடலிலே தோன்றி கடலிலே சேர்வதைப் போல பகவானோடு இருக்கின்ற அந்த நிலையை உணர வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக இங்கு சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, ரசித்து கொண்டிருக்கின்ற எல்லா பாகவதாள்களும் பகவானுடைய திருவடி நிழலுக்கு மேலும் மேலும் அன்பு செலுத்தி சிறப்படைய வேண்டும். சத்குருநாத மகாராஜுக்கு योगी राम सूरत कुमार जय गुरु राया।